ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருஷம் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும். அதுவும் சனி பகவான், ராகு பகவான், அல்லது சனி பகவான், குரு பகவான், இப்படி தான் பெயர்ச்சிகள் ஏற்படும். ஸோ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பெயர்ச்சி இப்போ நடந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள், சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது, இந்த ராகு கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க, இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன், இந்த ராகு கேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள், உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். அதாவது மற்ற கிரகங்கள் 7 கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம். அப்புறம் என்ன அர்த்தம்னா, மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க. எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும். அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி கிளாக் வேஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள். அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமை தன்மை இருக்கும். சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி ஆளுமை தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை, ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க. அதாவது வாடகை வீட்டுக்கு இப்போ போயிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா 20 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தனக்கு சொந்தம் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. இவங்க போகிற 1.5 வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை தன்னுடைய சேவை வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம். அதில் உள்ள அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம். ஆனால் இவங்க ஒரு ராசிக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ராகு பகவான் எங்கே வர்றாரு, கும்பராசிக்கு வர்றாரா, கும்ப ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமையை இவர்களே எடுத்துக்கொள்வார்கள். கேது பகவான் சிம்மராசிக்குள்ளே போகிறாருன்னா சிம்மராசிக்குள்ளே உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன, அவங்களுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம். சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் ஒரு பதட்டமான ஒரு படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று பார்க்குறோம். ராகு பகவானுக்கு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை ராகு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு. யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது, அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள். அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம். பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் ஒரு வழிபாடு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை இது 12 ராசி நேயர்களுக்குமே கொடுப்பார். ஓகே, இப்போ ராகு பகவான் அமாவாசை சொல்லிட்டோம், கேது பகவான் பௌர்ணமின்னு சொல்லிட்டோம். இந்த ராகு கேது பகவானுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார், கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு நிலை,
ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவார். ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள் திடீர்னு பிரபலமாவாங்க. இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவங்கள வீடியோ போட்டனால இப்போ அவங்க திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். ஒன்று ராகு திசையாக இருக்கலாம், அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம், அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா? இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வராங்க, நான் பிரபலம் ஆகணுங்கிறக்காண்டி தன்னைத்தானே தவறாக பேசிக்கிட்டு தன்னைத்தானே ரொம்ப மட்டத்தட்டி பேசுகிறது, இல்லாட்டி மற்றவங்கள மட்டத்தட்டி பேசி பிரபலமாக நம்மளுடைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நிலையான தன்மையில் ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் செயல்படுறாங்களான்னா ராகு தவறான பாதைக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அழிச்சிடுவார். சில நேரத்தில் ராகு என்ன பண்ணால் உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ராகுவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம். கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக ராகு கேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள், நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம். இதில் ஒரு 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணணுன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி மூலமாக இந்த ராகு கேது பகவான்கள் என்னென்ன மாற்றங்களை தனுசு ராசி நேயர்களுக்கு கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார். தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தை நோக்கி செல்கிறார். ஸோ அப்போ இந்த ராகுவும் கேதுவும் தனுசு ராசிக்கு என்ன அற்புதமான சூழ்நிலையை நோக்கி தரப்போகிறாங்க. ஏற்கனவே நம்ம பல வீடியோ சொன்ன மாதிரி தான் சனி பயிற்சி வீடியோ மற்றும் குரு பயிற்சி வீடியோ சொன்னது என்னென்னா, இந்த 2025 அற்புதமான சூழ்நிலைகளை நல்ல விதமான பலன்களை கிடைக்க போகிற ராசியில் தனுசு ராசி முதன்மையான ராசி. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி செய்ய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மனசில் ஒன்று நினைக்கிறது நடக்கிறது ஒன்றா இருக்கும். மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகள் பலவிதமாக இருந்திருக்கும். அதுவும் தனுசு ராசியில் உள்ள ஆசிரியர்கள் பல போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. மாணவ செல்வங்கள் என்று கருதப்படுகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பேச்சை கேட்டிருக்கவே மாட்டாங்க. இதனால் நம்மளுடைய தனுசு ராசி ஆசிரியர்கள் மாணவர்களை புரிய வைக்க பல விதமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க, தோற்றுருப்பாங்க. அதே போல் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க, பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க, மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேலை பார்த்த தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் அழுத்தம், போராட்டம், கவலை என்ற சூழ்நிலையை ஒரு வருட காலமாக, கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ரொம்ப சந்திச்சிருப்பாங்க. ஏன் எங்களை மட்டும் யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க? நான் உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்து விசுவாசமாக இருந்த என்ன ஏன் மதிக்கலை அப்படின்னு கேள்வியவே உங்களுக்குள்ளே கேட்டிருப்பீங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள நண்பர்கிட்டையுமே கேட்டிருப்பீங்க. ஸோ அவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். ஸோ இந்த நிலையெல்லாம் மாறுமா, எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க போகுது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன. இவ்வளவு நாட்களாக நீங்கள் போராடி பார்த்து நடக்கலை அப்படின்னு நினச்ச விஷயம்
இனிமேல் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கும்போது வெற்றி கிடைக்கும். தடைகள் எல்லாம் விலகப் போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு முடிவு காலம் கிடைக்கும். வீடு கட்டி, புதிய வீடு கட்டி அல்லது புதிய வீடு வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆற்றல்கள் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. பதவி உயர்வுனா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். இவ்வளோ நாட்களாக உங்களை வேலையை மட்டும் வாங்கி, அதாவது என்ன சொல்லுவோன்னா சுரண்டி சாப்பிட்டாண்டா அப்படிம்பாங்க. அதே மாதிரி உங்களை அதிகமாக வேலை வாங்கிட்டு குறைஞ்ச தொகையை கொடுத்துருப்பாங்க, குறைஞ்ச சம்பளம் கொடுத்துருப்பாங்க, குறைஞ்ச மதிப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் மனசார கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழுது புலம்புன காலங்கள் அதிகம். அதே போல் உங்களுடைய கண்ணாடியை பார்த்து, முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து நீங்களே நிறையா பேசியிருப்பீங்க. ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி, நான் உண்மையாக தானே இருக்கேன், நல்லா தானே வேலை பார்க்குறேன், ஏண்டா என்னையை விட்டுட்டு வேலையை பார்க்காதவனுக்கு மதிப்பு கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள், உங்களுக்கான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் தொடங்கிட்டு லாக் ஆகி தொழிலை விட்டுட்டு வந்தவங்க கூட புதிய தொழில் தொடங்குவீங்க. அதாவது தொழிலில் போராடிக்கிட்டே இருக்கேன், தொழிலில் ஒரே போராட்டமாக தான் இருக்குது, தொழிலில் வெற்றி பெற முடியல, அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியல, அதே இடத்துல தான் ஒரு வருஷமாக போராடுறேன், இந்த வருஷம் லாபம் வந்துடும், அடுத்த வருஷம் லாபம் வந்துடும் போராடுறேன், ஆனால் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம் உண்டு, தொழிலில் ஒரு வெற்றி உண்டு. உங்களுடைய வீட்டில் வயது மூத்தவர்கள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க. இவ்வளோ நாட்களாக நீ சின்ன பையன் போடா, நீ எதுவுமே செய்ய மாட்ட, நீ எது செஞ்சாலும் தப்பாக தான் செய்வேன்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை வார்த்தைகளாக கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தைகளை அவங்க வாபஸ் வாங்கிட்டு உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் பாப்பா, நீ செய், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு மாமனார் மாமியார் குடும்பம் ரொம்ப இருந்திருக்கும். அது என்ன சொல்கிறேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தம் இருந்திருக்கும். நாங்கள் என் கணவர் கூட உண்மையான பாசமாக இருந்தேன், ஆனால் என்னுடைய கணவரை என் பக்கம் திரும்ப விடாமல் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க. நான் மனசார கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எந்த வார்த்தைகளும் சொல்லாமல், அவங்கள்ட்ட சண்டை போடாமல் நான் மனசார மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு சொல்லி நான் போகாத கோயில் கிடையாது, வேண்டாத சாமி கிடையாது. ஆனால் இன்னும் அவர்களுடைய வார்த்தைகளால் என்னை காயப்படுத்துகிறாங்க. ஸோ இதிலேருந்து நான் விடுபெறுவேனா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம் பிரதிபலிக்கப்படும். இனிமே உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களை மதிப்பாங்க, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இனிமே கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்வார், உங்கள் மீது அன்பு செலுத்துவார். அவர் உங்களுக்காக உங்களுடைய மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும் கண்டிப்பாக பேசுவாங்க. அந்த ஒற்றுமை ஏற்படும், மன மகிழ்ச்சிகள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி தனுசு ராசி பெண்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் திருமண வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போராட்டம் முடிவுக்கு வரும். போராட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும், உங்களுக்கு வேதனையை நீக்கி கவலையை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு அதற்கான செயல்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கும். அதே போல் இவ்வளோ நாளாக கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரிஞ்சு நீ வேறு நான் வேறு, இல்லை பேசவே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை யாராச்சும் இருக்காங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றம் கிடைக்கும். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்பில் ஏற்படும்.
உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார். உங்கள் மனைவி உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் செயல்படுவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை. குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உடன் பிறந்தவர்கள் இவ்வளவு நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்தார்கள் என்றால் அந்த அழுத்தம் விலகி இனிமே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். சகோதர சகோதரி பாசம்னா என்ன, அந்த பாசம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி ஏங்குற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்மையான பாசம் இனிமே கிடைக்கும். இவ்வளவு நாளாக கிடைச்சதெல்லாம் போலியான பாசமாக கூட இருந்திருக்கலாம், அல்லது பாசமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இனிமே உண்மையான பாசத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள், அதன் மூலமாக மகிழ்ச்சியும் கொள்வீர்கள். நான் இருக்கேன் உனக்கு உதவி செய்யன்னு சொல்லி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படும். போராட்டம் இல்லாத ஒரு செயல்பாடு, தடைகள் இல்லாத செயல்பாடுகளை நோக்கி இனிமே பயணிப்பீங்க. அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு நிறையா செலவழிச்சிட்டேன், இனிமே செலவழிக்க காசு கூட இல்லை அப்படின்னா நினச்ச உங்களுக்கு அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக டேர்னிங்கில் போகும்போது கீழே விழுந்து அடிபட்டேன், வண்டி ஓட்டவே பயமாக இருக்குன்னா இனிமேல் அந்த டேர்னிங் பிரச்சனை கிடையாது. தைரியமாக வண்டி ஓட்டுங்க, கவனமாக வண்டி ஓட்டுங்க, வெற்றி உண்டு. நீங்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு பயிற்சியப்போ உங்களுடைய தாயாரின் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட்ட நீங்கள் உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை வருதுன்னா முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போங்க. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான தீர்வு உங்களுக்கே சாதகமாக அமையும். அதே போல் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா உறவுகள் மூலமாக, அதாவது அப்பா வழி சித்தப்பா பெரியப்பா உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்கேஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு வந்தால் நீங்கள் பணிந்து செல்லுங்கள், நீங்கள் பொறுமையாக செல்லுங்கள். உறுதியாக அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வார்கள். அடுத்த வருடம், இந்த வருடம் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும். இல்லை சித்தப்பா, இல்லை பெரியப்பா, இவங்க நீங்கள் சொல்கிறது தப்பு பெரியப்பா, இதான் நியாயம் பெரியப்பா. நீங்கள் என்ன தான் நியாயம் சொன்னாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு எதுவுமே கேட்காது. உங்கள் அப்பாவுக்கும் கேட்காது, உங்கள் அப்பா கூட பிறந்த உறவுகளுக்கும் கேட்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆண்வெளி உறவுகளுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரியா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் அப்பா கூட பிறந்த உங்களுடைய அத்தை ஒரு உறவுகிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். அவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க கேட்டுக்குவாங்க. நீங்கள் டைரெக்டாக சொல்லும்போது கேட்டுக்கிற மாட்டாங்க. இதான் உண்மை. ஸோ நகர்த்துற விதம் தான் வேறு, ஆனால் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மெயினாக மேற்கொள்ளணும். அது மேற்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா சில தாக்கங்கள் ஏற்படும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, புதிய காதல் வந்தால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஐயா, புதிய காதல்னால் பழைய காதல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய காதல் பாதி ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஸோ அப்போ புதிய காதல் இப்போ முயற்சிகள் வந்தால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணுங்கள். காதல் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. காதல் இன்னும் பிரச்சனையில் தான் ஓடுது, முடிவுக்கு வரலைன்னா முடிவு வருவதற்கான அமைப்பு ஏற்பட்டுரும். ஸோ காதலில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணணும், அதை வழிபாடு முறைகளை பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதற்கான வழிபாடு முறைகளை சொல்ல முடியும். வேலையில் பணியிடை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வேலையில் சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் செஞ்சு அதில் ஒரு சின்ன தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் என்னையை பொறுத்தளவு ஜூன் மாதம் வரையும் யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க, கவனமாக இருங்க. அதே போல் தனுசு ராசியில் பெண்கள், பூராட நட்சத்திரக்கார பெண்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், குடும்ப உறவில் வெற்றி பெற வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி பெற வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு திருமண உறவில் ஏற்படும் முறிவிலிருந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்புக்கு ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்ல கோயில் வழிபாடோ அல்லது பரிகார முறைகளையோ உங்களுக்கு சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன். ஆனால் ஒரு கேள்வின்னு சொன்னிட்டு நிறையா கேள்விகள் கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது. ஸோ அதே போல் சில பேர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்கீங்க. நீங்கள் அந்த கேள்வியை கமெண்ட்ஸை எனக்கு திரும்ப வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடுங்க. எந்த யூடியூப்பில் நீங்கள் கேட்டிருக்கீங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியும். நீங்கள் யூடியூப்பில் மட்டும் கேட்டுட்டு எனக்கு நான் பதில் சொல்வேன்னு எதிர்பார்த்தீங்கன்னா சம்டைம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. முடிஞ்சளவு வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க.
உங்களுடைய ஒரு கேள்விக்கு சரியான வழிபாடு பரிகாரங்களை எடுத்துத்தர நான் காத்திருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியான கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு பலன்கள் மிக துல்லியமாக கூற காத்திருக்கிறேன் என கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தனுஷ் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஏற்கனவே 7.5 வருடம் வச்சு செஞ்சார் சனி பகவான். வச்சு செஞ்சார். மகர ராசிக்காரங்க இந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட அனுபவங்கள், நீங்கள் பட்ட படிப்புகள், நீங்கள் கற்றுக்கிட்ட செயல்பாடுகள் அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிறையா இருக்கும். கூட இருக்கவங்க, நீங்கள் கற்றுக் கொடுத்தவங்க, உங்கள் உடன் பிறந்தவங்க, நீங்கள் கட்டிக்கிட்டவங்க, உங்களை பெற்றவங்க, யாருமே உங்களை விட்டு வைக்கலை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழுத்தத்தை கிரக ரீதியாக சனி பகவான் கொடுத்தார். ராகு பகவானும் கூட சேர்ந்து உங்களுக்கு அற்புதமாக 1.5 வருஷம் செஞ்சார். ஸோ முயற்சிகள் எடுத்து போராடி முயற்சி எடுப்பதே விட்டுட்டேன்பா. எதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு? முயற்சி எடுத்தாலும் அடிப்பாங்க, முயற்சி எடுத்தாலும் ஏமாற்றம் உண்டு, நம்பினாலும் ஏமாற்றம் உண்டு. எதுக்கு நான் ஏன் போராடணும் அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வைத்து கொண்டு பயணித்து கொண்டிருந்த அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு 2025 சனி பயிற்சியிலிருந்து ஒரு மாற்றம், குரு பயிற்சியிலிருந்து அடுத்த கட்ட படி, ராகு கேது பயிற்சியிலிருந்து ஒய்யாரமான படி, நல்ல ஒரு ஏற்றமான படி. ஒய்யாரமான படினா நல்ல ஒரு ஏற்றமான ஒரு படியை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கிறது. அப்படி என்னப்பா கொடுக்குது? அப்படி என்ன கொடுக்குது சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். தற்போது உங்கள் ராசியை நோக்கி 2ஆம் இடத்துக்கு வரார். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசியை நோக்கி 8ஆம் இடத்தில் பயணிக்கார். 9லேருந்து 8க்கு போகிறார். ஸோ இந்த செயல்பாடுகள்லாம் நம்மளை எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுதுன்னா, அப்பா வழி உறவுலையும் ஆபத்தை சந்திச்சிட்டோம். அப்பா வழி உறவுனா என்னங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் விஷயங்களை ரொம்ப ஏமாற்றம். தான் கூட வேலை பார்த்தவனே சின்ன பையன் கூட என்னை ஏமாற்றிட்டான், நான் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். கிட்டத்தட்ட 2023 நவம்பர்லேருந்து நம்மளுடைய மகர ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுமே தன்னுடைய தாக்கத்தை உணவுபூர்வமாக உணர்றீங்க. ஒரு 2024 நவம்பர் 2024 ஏப்ரல் மாதத்துலேருந்து நவம்பர் எண்டு வரையுமே திருவோண நட்சத்திரக்காரங்க நம்பி ஏமாந்தது தான் அதிகம். ரொம்ப நம்பி ஏமாந்துட்டீங்க. தொழிலையும் சரி, உறவுகளையும் சரி, ரொம்ப நம்பி ஏமாந்துட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அதாவது 3 நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரக்காரங்களை மட்டும் ஈஸியாக அவங்களால கேட்ச் பண்ண முடியும்னு மற்ற ராசிக்காரங்களுக்கு தெரியும். அவிட்ட நட்சத்திரம் எப்படின்னா, ஓகே நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உங்களை ஏமாற்றிட்டாங்க தெரிஞ்சால் கொஞ்சமாச்சும் பதிலடி கொடுத்துருவீங்க. ஒரு என்னன்னா ஒரு 60% உங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு 20% அவங்கள வச்சு செஞ்சுருவீங்க. என்னை ஏமாத்தினே இல்லை, உனக்கு பதிலடி கொடுத்துருவேண்டா அப்படின்னு கொடுத்துருவீங்க. அதுபோல் உத்திராட நட்சத்திரக்காரங்க எப்படின்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% பாதிப்பு அடைஞ்சால் 40% ரிட்டர்ன் கொடுப்பீங்க. ஆனால் அது திருவோண நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது. உனக்கு ரிசர்வாக கொடுக்கண்டா அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் கொடுக்க முடியாது. ஆனால் வச்சு செய்ய நினச்சி ஒரு காலகட்டம் வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி 100% வச்சு செய்கிறது யாருமே கிடையாது. அவ்வளோ தூரம் செஞ்சுருவீங்க உங்கள் தசா புத்தி வலிமையாக இருந்தால். இதுதான் உண்மை. யார்கிட்டனாலும் வச்சுக்கலாம், திருவோண நட்சத்திரக்காரங்கிட்ட வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே அந்த வேதனையும் வலியும் வச்சு எப்படா இவங்களை திரும்ப பதிலடி கொடுப்போங்கிறத
வச்சுக்கிட்டே சிரிச்ச முகமாக செயல்படுவீங்க, ஆனால் வச்சு செஞ்சுருவீங்க. இது இயல்பான கேரக்டர். ஸோ இப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த 2024 ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரையும் திருவோண நட்சத்திரக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க. டிசம்பர்லேருந்து உத்திராட நட்சத்திரக்காரங்க இப்போ வரையும் மே மாதம் வரையும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவ்வளோ பாதிப்புகள், இவ்வளோ போராட்டங்கள் நட்சத்திர ரீதியாகவும் இருந்துச்சு, ராசியின் அடிப்படையிலும் பொதுவாகவே இருந்துச்சு. ஸோ இதில் இருந்தெல்லாம் மாற்றம் கிடைக்க போகுது. என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய அங்கீகாரம் இனிமே மதிப்பளிக்கப்படும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற மதிப்பு மரியாதை இனிமேல் கிடைக்கும். நீங்கள் உள்ளூரில் மதிப்பு வாங்கிறதை விட வெளி மாநிலங்கள், வெளியூர்கள், வெளிநாடுகளில் உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்ட முடியும். அப்போ ஊர் விட்டு ஊர் போகணும், சரியா? அல்லது நாடு விட்டு நாடு போகணும், அல்லது தெரு விட்டாச்சு தெரு போகணும், வேறு தெருவிலையாக போய் பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ இந்த அமைப்பு உண்டு. வெளிநபர்கள், அதாவது நான் போக முடியாதுப்பா, நான் வந்து வெளியூரில் போய் இருக்க முடியாது, இல்லை வேறு தெருவில் போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னா கட்டாயமாக வெளிநபர்கள் வந்து உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது லாபம் கிடைக்கும். ஏதாவது ஒன்று இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. கலைத்துறையில் சின்னத்திரை, பெரிய திரை, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான துறைகளிலுமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணி ஒவ்வொரு இடமா போய் பார்த்துருப்பீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் பார்த்துருப்பீங்க. கூப்பிட்றேன் சொல்கிறேன்னு சொன்னவங்க உங்கள் அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிற்பாங்க. நீங்கள் பேசலாமா, நம்ம யூடியூப் சேனல் வந்து நீங்கள் பேசலாமா, நம்ம டிவி சேனல் வந்து நீங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை கேட்டு நிற்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் போது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரசனை இருக்கும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களையுமே சில கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இனிமேல் நீங்கள் செயல்படுத்துவீங்க. நேராக போய்கிட்டே இருப்பீங்க, வீட்டுக்கு போவீங்க, ஆனால் வீட்டுக்கு போக வேறு ஏதாவது பாதை நோக்கி பயணிச்சிருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து குழப்பங்கள் மூலமாக உங்களுக்கு கடந்த காலம் நடந்திருக்கும். இனிமேல் எங்கே போகணுன்னு ஒரு இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இலக்கை அடையும் வரையும் உங்களுக்கு குழப்பமோ கவலையோ கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் அப்பாவளி உறவுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள், அப்பா சொந்த பந்தங்க எங்கிட்ட பேசுறதே கிடையாதுங்க, எங்கள் அப்பா உறவு இருக்கான்னு கூட தெரியாது எனக்கு, எங்கள் சித்தப்பாவை பார்த்ததில்ல, பெரியப்பாவை இப்போ 2.5 வருஷமாக பார்க்கல, எங்கள் அத்தை என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க, எங்கள் அத்தை என்னை மதிக்கவே இல்லை, இப்போ என்னை கேர் கூட பண்ண மாட்டேங்க சொல்லி யாரெல்லாம் மகர ராசியில் கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ இனிமேல் அந்த கவலை கிடையாது. உங்களுடைய அப்பாவளி உறவுகள் இனிமேல் உங்களை தேடி வந்து பேசுவாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இப்போ இது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாய் வழி தந்தை வழி உறவு நல்ல பலமாக உள்ள நபர்கள் அதிகமாக கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த 2 பாண்டிங்கும் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டும். அந்த பேஸ்மெண்ட்டும் நமக்கு நல்லா இருந்தால் பில்டிங் எப்படி கட்டலாம், ஒய்யாரமாக கட்ட முடியும். இந்த பேஸ்மெண்ட்டத்திலே பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் அப்படியே கஷ்டப்பட்டு தான் படியேறும். கஷ்டப்பட்டு படியேறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ அப்படி தன்மை கொண்ட உங்களுக்கு இந்த பில்டிங் நல்ல பேஸ்மெண்ட்டை சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும்? இவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கி, இவ்வளோ மாற்றம் கிடைக்கி, இவ்வளோ உறவு ஒரு நமக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க, நான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பேங்கிறத ராகு கேது பயிற்சி மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா, முடிஞ்ச அளவு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய உணவு பழக்க வழக்க விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுப்பதுங்கிற விஷயங்களை கவனமாக இருக்கணும். பணம் பட்டுவாடா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். சிட்பண்ட்ஸ் நடத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசியில் யாரெல்லாம் சிட்பண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடத்துகிறீங்களோ, அதே போல் பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ, அவங்களாம் வந்து பணத்தை பரிமாற்றம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பரிமாற்றம் பண்ணணும். ஏன்னா உங்கள்கிட்ட வாங்கினது 1 லட்சமாக இருக்கும், ஆனால் அவங்க இல்லை நான் 85 தான் வாங்கினேன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதுபோல் செக் போட்டு கையெழுத்து போட்டு தரீங்கன்னா செக் ஃபுல்லப் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்து போட்டு தரணும். ஃபுல்லப் பண்ணாமல் எந்த செக்குமே போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த செக் மூலமாக உங்களுக்கு செக் வைக்கிறது எப்போனா 2026 உங்களுக்கு கண்டிப்பாக வச்சுருவாங்க. 2026 எண்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்த செக்குக்கு உங்களுக்கு செக்கு வைக்க ரெடியாக இருப்பாங்க உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி.
பாசமாக பேசி வாங்கிட்டு போனவங்க கூட உங்களுக்கு அகைனாக நிற்பான். அப்போ நீங்கள் முடிஞ்சளவு செக் கொடுக்கும்போது ஃபுல்லப் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டோ அதை லெட்டர்ஸ்லேயும் ஃபுல்லப் பண்ணி அதுபோல் நம்பர்ஸ்லேயும் ஃபுல்லப் பண்ணி தான் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவசரப்பட்டு கொடுக்கக்கூடாது. யாராவது உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் உடனே ஓடோடி செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. போதும், நீங்கள் செஞ்சு உதவி செஞ்சு அடிபட்டு மிதிப்பட்டு உங்களை மிதிச்சுட்டு அவங்க ஏறி போனாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் போதும். சரியா? நீங்கள் உங்கள் வேலை உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய உறவுக்காக உங்களை மீது உண்மையான அன்பு வைத்தவர்களுக்காக செய்த செயல்பாடுக்கு மட்டுமே செயல்படுங்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக செயல்படுங்கள். எக்கார்ந்த கொண்டும் அடுத்தவர்களுக்காக செயல்படாதீங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி மாற்றத்தை கொடுக்கும். தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கைகள் இருந்தால், தவறான செயற்கை உள்ள நபர்களுடன் உங்களுக்கு பழக்க வழக்கம் மேபி தெரிஞ்சோ தெரியாமலோ இருந்து விட்டால் விட்டு வெளியேறி விடுங்கள். இல்லை என்றால் கிரகம் உங்களையும் சேர்த்து லாக் பண்ணிவிடும். ஏன்னா நல்ல விஷயங்கள், நல்ல அற்புதமான ஒரு பேரு மதிப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அதை சார்ந்த நபர்களுடன் சேர்ந்து தான் பயணிக்கணும். நாம் போய் ஒரு சாதாரண ஒரு நபர் கூட போய் பயணித்தோம்னா நமக்கு அங்கீகாரம் இல்லாமல் போயிடும். ஸோ உங்களுடைய அங்கீகாரம் உங்கள் கையில் இருக்கிறது. பயன்படுத்துகிற விதத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா மகர ராசி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய செயல்பாடாக ராகு கேது பயிற்சி கொடுக்கும். இந்த ராகு கேது பயிற்சி அப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற பத்திரகாளியம்மன் கோவிலை போய் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு ராகால வேளையிலும் நீங்கள் உறுதியாக பத்திரகாளியம்மனை நாடி வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தின் அந்த தாயின் அருள் முழுமையாக கிடைக்கப்பட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு துல்லியமாக கணித்து கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர ராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.